வருகிற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவிஎம் மெஷின் ஒழித்து நூற்றுக்கணக்கான நாடுகள்ல இந்த இவிஎம் மெஷின் இல்ல. ஆனா நாங்க சோத்தை தான் திங்கிறோம், எங்களுக்கு உணர்வு இல்ல, எங்களுக்கு சொரணை இல்ல, எங்களுக்கு சூடு இல்ல அப்படின்ட்டு இந்த நடுவண் அரசு நம்மளை எல்லாம் கசக்கி புழிஞ்சு எல்லா டாக்ஸ் போட்டு கசக்கி புளியற இந்த நடுவண் அரசு அந்த வரியெல்லாம் கொண்டு போய் அதானி காலில் கொட்டி 25 லட்சம் கோடி இந்தா தள்ளுபடி இந்தா போ வச்சுக்க அப்படின்னு பணக்காரங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நடுவண் அரசு தமிழ்நாட்டை சூறையாட நினைக்குது. அதை விட மாட்டோம். இந்த கூட்டம் முக்கியமாக தமிழகத்து வாக்காளர்களை தவிர வேறு புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. அவங்க வேணா வர்றது ஒரு ட்ரெயின் ஒரு ஷிஃப்ட் வேணா இங்கே தொழிலாளி வேலை கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டோம், போகிற ஷிஃப்ட் வந்து அதானி கூட்டு போயிடுவார் ஃப்ளைட்டில். அப்படி பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஒன்றும் உங்கள் வேட்டைக்காடு இல்லை, தமிழ்நாடு ஒன்றும் நாங்கள் சூறையாடுறதுக்கான பூமி இனிமேலும் இருக்காது. அதுக்காகத்தான் இந்த எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிட்டு இந்த தேர்தலில் இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். மட்டும் நானும் எனக்கு திமுகவுக்கும் தான் ஏன் இத்தனை வருஷமாக ஏற்று வந்தேன், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் இறக்கி விடப்பட்டு இந்த அரசை துரத்திட்டா தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடலாங்கிற ஒரே கொள்கையில் தான் ஒட்டுமொத்தமாக மற்ற கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு. அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வடிவேலு கொண்டைய மறைக்க மறந்த மாதிரி அந்த கதையா அவர் யார் இறக்கி விட்டுருக்காங்க. அவன் ஏன்டா அங்கே போய் பீமனா கோச்சிட்டு நிற்கிறான், காலையில் டிஃபன் வாங்கி தரலையா, தியாகோ இல்லை, காவலுக்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க, நீ வா. தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை 100-200 வருடங்களில் சந்திக்காத ஆபத்தை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தனித்தன்மையை இழந்துவிடும். பாரம்பரியத்தை, தமிழ் மொழியை, ஆட்சி முறையை, உணவு பழக்க வழக்கங்களை அனைத்தையும் இழக்கும் அபாயத்தை இந்த நடுவண் அரசு, தேர்தல் ஆணையம் இணைந்து மிகவும் அரக்கத்தனமாக வட இந்தியர்கள் அஸ்ஸாம், பீகார், மத்திய பிரதேஷ் இப்படி பல மாநிலங்களிலிருந்து இங்கே தொழிலாளிகளாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் சகோதரர்கள் தான். இந்தியனாக எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. வேலை நிமித்தமாக வந்தவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றாக சம்பளம் பெறுங்கள், வாழுங்கள், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இப்ப பேராபத்து எப்படின்னா, தாலிகையாளர்கள் இதை கொண்டு போய் சேருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் தேர்தல் வருது. 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் தேர்தல் வருது. அவங்க இங்க வேலை நிமித்தம் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டா, என்னோட கார்பெண்டர் சவுந்தரராஜன், கார் மெக்கானிக் மாறி, டிங்கர், எலக்ட்ரீசியன் பெருமாள், பிளம்பர் மோகன், இவங்கள பேரெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால், ஐயா நாங்கள் சொந்த ஊரில் கிடா வெட்டி கும்பாபிஷேகம் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கேன் ஐயா, அதை நல்லா கொண்டாடிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போய் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் வாழ்ந்துட்டு இருந்துட்டு கொண்டாடிட்டு குடும்பத்தோடு வர்றாங்க. இவங்க வேலை நிமித்தம் வந்தவங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறதுக்கு நீ அங்கே போய் பீகாரில் போடு, நிதிஷ்குமாருக்கு ஓட்டை போடு, இல்லை லாலு பிரசாத் யாதவுக்கு போடு, ராகுல் காந்திக்கு போடு, பிரியங்கா காந்திக்கு போடு, அவங்களோட ஆட்களுக்கு போடு. இங்கே உனக்கு ஓட்டு எப்படி? அவன் யாரும் கேட்கல. 1.5 கோடி பேரை கொண்டாந்து இங்கே திணிச்சு தமிழ்நாட்டில் வந்து தமிழனுக்கு நீ யாரையா இங்கே ஓட்டு போட? இல்லை, இதை யோசிங்க. இதை வந்து விளையாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. மத்திய அரசு கொண்டாந்து திணிச்சு அவங்கள இங்கே வந்து ஓட்டு போடுன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
தார்மீக அடிப்படை எந்த உரிமையும் அவங்களுக்கு இருக்காது. நீ உன் ஊரில் போய் ஓட்டு போடு. அப்பா அவங்க யாரும் விரோதிகள் இல்லை. நீ யார் எங்கள் ஆட்சி முறையை தீர்மானிக்க? நீ தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு எதுக்குடா ஓட்டு போடுற? நீ அங்கே பொண்டாட்டியாரு, எங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியா இருக்காத. இது வன்மையாக கண்டிக்கிற செயல் அல்ல. வெட்டொன்று துண்டா சொல்லணும்னா இது எதுப்பா லைவ் போயிட்டுருக்கு? அவ்வளோ பாடாப்படுத்துனீங்க எல்லாம். இப்போ தான் கேமரா எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து சூரி பரோட்டா கதையாக மறுபடியும் பேசணுமா? வேறு மாநிலத்தவர்க்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை வழங்க விடமாட்டோம். ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு. இவிஎம் மிஷினை ஒழித்து கட்டு. இவிஎம் மிஷினை எடுத்து கட்டு. மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே. சூடு சொரணை இருந்தால், சூடு சொரணை இருந்தால் உப்பு போட்டு ரொட்டி சாப்பிடுவீர்களானால், போட்டு ரொட்டி சாப்பிடுவேன். முதலில் இந்த இவிஎம்ஐ தூக்கி போட்டுவிட்டு, இவிஎம்ஐ தூக்கி போட்டுவிட்டு, உங்களுக்கு தில் இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்து. இல்லாட்டி பேசாம ஓடி போயிரு. எஸ்ஆர் என்ற கொடுஞ்செயலியை எதிர்த்து மண்ணின் மைந்தன் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் மேற்கொள்ளும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மக்கள் அனைவரும் பேராதரவுடன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சென்னையிலே கொட்டும் மழையிலும் எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் சென்னையில் ஆங்காங்கே வெள்ளம் தேங்கி இருக்கின்றது, வீடுகளிலே தண்ணீர் புகுந்து இருக்கின்றது. அதையும் மீறி மக்கள் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்துள்ளார்கள். அது அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களுக்காக மட்டுமே. பீகாரிலே நடந்து முடிந்த தேர்தலிலே பல குழப்பங்கள் நடைபெற்றதாக வெளியாகி உள்ளது செய்திகள். பீகாரில் நடைபெற்ற தேர்தலிலே ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சரியான ஆவணங்கள் இருந்தும் அவர்கள் நீக்கிவிட்டதாக தெரிகிறது. அது ஏன் என்று தெரியவில்லை. இது மத்திய அரசின் உள்நோக்கம் இருக்கின்றது என்று நாடு முழுவதும் எதிர்க்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். அதேபோல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எஸ்ஆர் என்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதாக மக்கள் கருதுகிறார்கள், எதிர்க்கட்சியினரும் கருதுகிறார்கள். உரிய வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும். தேவையில்லாமல் எந்த ஒருவரையும் வாக்கில் நீக்கப்படக்கூடாது. இருக்கிறவர் அனைவரும் மீண்டும் வாக்களிக்க சரியாக உரிமை வழங்க வேண்டும். இடம்பெயர்ந்தார்கள் இல்லை வெளியில் மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களின் பெயர்கள் நீக்கப்படக்கூடாது. அப்படி தேவையற்ற சூழல்கள் ஏற்பட்டால் இல்லை சரியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். இதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்றும் இந்த உண்ணாவிரத போராட்டம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.